இப்போ வந்து விடாமுயற்சி ட்ரெய்லர் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? இதே முயற்சி அது வாழ்க்கையில பார்க்காத முயற்சி அது. பயங்கர சூப்பரா இருக்குது. ஆனா படம் வந்து பர்சனல் கலெக்ஷனே எங்க போகணும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா தலை சூப்பரா இருக்கிறாப்புல. ட்ரைலர் பாத்தீங்கன்னா அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ட்ரெய்லர் இப்பதான் பாத்துட்டு வந்துக்கிறேன். ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம் தலை ஃபேன்ஸ் எல்லாருமே 2 வருஷமா. அதுக்கேற்ற மாதிரி நீ தான் ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நடிச்சிருக்காங்க ட்ரைலர் பாத்துருக்கீங்களா சொல்ல முடியுமா? ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ் எல்லாம் வராங்க. எல்லா சீனுமே நல்லா தான் இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க படம். படம் வந்து ட்ரெய்லர்லயே தெரியுது படம் வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த பிரிண்ட்ல இருந்து கலர் ரேஞ்சு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்து நான் சொல்றதோட படத்துல பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ட்ரெய்லர்ல மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருக்குது மியூசிக். த்ரிஷாவும் அஜித்தும் பயங்கரமா நடிச்சிருக்காங்க, ட்ரெய்லர்லயே தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வர அந்த சின்ன சின்ன இதுதான் படம் ஃபுல்லா வரும் போல. இப்ப பாத்தீங்கன்னா அர்ஜுனும் நடிச்சிருக்காரு, அர்ஜுன் ஆர்வெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மங்காத்தாலே எல்லாம் பார்த்தோம். அவங்க 2 பேர் காம்போ வந்து பயங்கரமா ஒர்க் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்துலயும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் மங்காத்தா 2 நினைக்கிறாங்க, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, இது வேற கதை. படம் பார்த்தாதான் தெரியும். மகி திருமேனினாலே கதை நல்லா இருக்கும். தடம் பாத்தீங்கன்னா தடம்ல இருந்து அடுத்து கம்பேக் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அனிருத் மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? அனிருத் வந்து எல்லா படத்துக்கும் நல்லா தான் போட்டிருக்காரு. எல்லா படத்துக்குமே அவர் போடுற படம் எல்லாமே ஹிட் ஆகி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் எதிர்பார்க்கிறோம் எல்லாமே நல்லா இருக்கும் சொல்லிட்டு. அஜித்தை கடவுளை பத்தி சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அது தலையே சொல்ல வேணா சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுல இருந்து யாரும் சொல்றது இல்ல, அதான் சொல்ல மாட்டோம். இல்ல ட்ரைலர் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு கதைன்றது இதுதான் தெரியுது உங்களுக்கு ஏதாவது? இல்ல கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க பிரேக் டவுன் கதைன்னு, ஆனா படம் பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லர்ல பாக்குற அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இல்ல சொல்ல இப்ப யார் நடிச்சு ட்ரைலர் விட்ட உடனே பாத்தீங்கன்னாக்கா 10 லட்சம் பேர் பாத்தீங்கன்னாக்கா half an hourலயே பார்த்தாங்க, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அது எல்லாருமே 2 வருஷமா வெயிட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப வெயிட் பண்ணோம். அதனால இன்னும் அதிக பேர் பார்ப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு இப்ப தான் தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆக போகுது, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அது வந்து தலை ஃபேன்ஸுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 2 வருஷம் கழிச்சு கம்பேக் 2 படம் கொடுத்துருக்காரு. அவரு இப்போ வந்து கார் ரேஸுக்கார போறேன்னு சொல்லியிருக்காரு. மார்ச்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு படம் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப வெயிட் பண்றோம். விட்டுட்டு பாத்தீங்கன்னாக்கா கார் ரேஸ் போறாரு இல்லையா, அதை பத்தி அவர் தனிப்பட்ட விருப்பம், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. தலை ஹாப்பியா இருந்தா நாங்களும் ஹாப்பி தான்.